கவர் பண்ண போற அஜெண்டா. முதல்ல நம்ம யூஐஎக்ஸ்னா என்ன, எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணணும், யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்ன, என்ன டைப்ஸ் இருக்கு, ஒயர் ஃப்ரேம் மார்க்அப், ப்ரோட்டோடைப் வந்து நம்ம ஏன் லாஸ்டா போட்டிருக்கோம்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதை நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். யூஐ யூஎக்ஸ்ல வந்து யூஎக்ஸை வந்து கண்டுபிடிச்சது வந்து டான் நார்மன். டான் நார்மன் வந்து 1935ல வந்து பார்ன் ஆனாங்க. இன்னும் வந்து கரண்டா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காட் ஃபாதர் ஆஃப் யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டர் ஆஃப் யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு டிசைனிங் கம்பெனி அதுக்குள்ள போனீங்கன்னாலும் இவரோட போட்டோ இல்லாம எந்த கம்பெனியுமே இருக்காது. இவர் வந்து ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு யூஎக்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்ணி அதை வந்து டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆப்பிள் கம்பெனில இருந்து யூஎக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இவரோட ஃபேமஸ் புக்கு கூட நீங்க அமேசான்ல பார்க்கலாம். டிசைன் அண்ட் எவ்ரிடே திங்ஸ் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒரு பெரிய யூஐஎக்ஸ் டிசைனர் இருக்காருன்னா அவங்க அந்த புக்கை படிக்காம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ உள்ள போயிடலாம். வாட் இஸ் யூஐ? எனி ஐடியா வாட் யூஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? யூஐனா என்ன? யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, குட். யூசர் இன்டர்ஃபேஸ்னா ஓகே, அவங்க சொன்னது கரெக்ட். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா யூசர் ஒரு விஷயத்த வந்து விஷுவலா பார்க்காங்க ஆர் இன்டராக்ட் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து என்னோட ஸ்கிரீன் பாக்குறீங்கல்ல, அது என்னோட யூஐ. நீங்க யூசர் என்னோட ஸ்கிரீனை பாக்குறீங்க. லைக் நீங்க இன்ஸ்டாகிராம்ல லாகின் பட்டன் இருக்கும், ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சப்மிட் பட்டன் இருக்கும், ஃபார்ம்ல வந்து நேம் டைப் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து யூஐயோட எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பர்சன் பார்த்துக்கோங்க, ஹி இஸ் ஃபுல் ஃபார்மலி ட்ரெஸ்ட். கரெக்டா? இது அவரோட யூஐ. அண்ட் வாட் இஸ் யூஎக்ஸ்? எனி ஐடியா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர், எக்ஸாக்ட்லி. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கேன்னா உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, உங்க ஒவ்வொருத்தர் பிஹேவியரும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஸோ இந்த பீரியட்ல நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அதுதான் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கோர்ஸ் ப்ரொவைட் பண்றேன்ல, இது வந்து என்னோட சர்வீஸ், நீங்க அதை யூஸ் பண்றீங்க, அதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த பிஹேவியர், எமோஷன், ஃபீலிங்ஸ் ஆஃப் யூசர் when they use the product or system or the service. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன இது பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, நீங்க ஃபுல்லா ஃபில்லிங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஃபில் பண்றீங்க. கீழே வந்து சப்மிட் பட்டன் வந்து இருக்கு, அதை கிளிக் பண்றீங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அது சப்மிட் ஆச்சா, லோட் ஆகுதா, இல்ல என்ன ஆகுது, இல்ல ஒரு எல்லாம் சப்மிட் ஆகலையா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது ஏன் அப்படின்னா அதுல வந்து யூஎக்ஸ் வந்து நல்லா இல்லை. அங்க யூஎக்ஸ் டிசைனரோ ரிசர்ச்சரோ வந்து அந்த யூஎக்ஸ் வந்து ஒழுங்கா பில்ட் பண்ணாதனாலதான் உங்களுக்கு அங்க ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஒருவேளை அந்த ஃபார்ம் வந்து ஒரு நல்ல யூஎக்ஸோட பில்ட் பண்ணியிருந்தா அங்க யூசர் ரிசர்ச்சர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த சப்மிட் பட்டன் நீங்க கிளிக் பண்ணும் போதே ஒரு லோடிங் ஸ்கிரீன் வந்திருக்கணும், இல்ல அந்த சப்மிட் பட்டனே வந்து சப்மிட்டிங்னு மாறி இருக்கும், இல்லைன்னா யுவர் ஃபார்ம் ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு ஏதாவது ஒரு பாப்பப்பாவது வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாம ஒரு யூசரோட கோலை வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஆர் யூஎக்ஸ் ரிசர்ச்சரோட ஒர்க். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கெலிட்டன் சொல்லலாம். எப்படின்னா நம்ம யூஐக்கு வந்து ஒரு ஃபார்மலா ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் பார்த்தோமா, அவங்க வந்து வெளியே வந்து அப்பீலிங்கா இருக்காங்க. ஸோ எப்படி சொல்ல, கலர்ஸ் அதெல்லாம் வச்சு வெளியே இருக்கு. ஆனா ஸ்கெலிட்டன் நம்மளுக்கு வந்து வெளியே தெரியாது, நம்மளால அது கூட இன்டராக்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்ட்லி அதுதான் யூஎக்ஸ். ஆனா அது அது இல்லாம வந்து யூஐயால ஒர்க் பண்ண முடியாது. கரெக்டா? ஸ்கெலிட்டன் இல்லாம நம்மளால நடக்க முடியுமா, கை கொடு, ஹேண்ட் ஷேக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி அதுதான் யூஐயும் யூஎக்ஸும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை யூஐ யூஎக்ஸ்ன்னு சொல்றதே ஒரு தப்பு தான். ஏன்னா யூஎக்ஸை தான் நம்ம முதல்ல பண்ணுவோம். எல்லா ரிசர்ச்சும் முடிச்சு எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி எப்படி ஃப்ளோ போகுது எல்லாம் செக் பண்ணி வச்ச பிறகுதான் நம்ம வந்து யூஐ போறோம். ஸோ த குட் கரெக்ட் அண்ட் த குட் வே டு சே யூஐ யூஎக்ஸ் இஸ் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனிங். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்டா எல்லாரும் என்ன படம் பார்த்தீங்க?
மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கப்பா, எல்லாம் தூக்கம் வந்துரும் கொஞ்ச நேரத்துல. பண்ணா போகும் இந்த கிளாஸ். நீங்க இன்டராக்ட் பண்ணாதான் ஜாலியா போக முடியும். நான் ஆடியபிள் தானே? ஆவேசம். ஆவேசம் பாத்தீங்களா? ஆவேசம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததா? நீங்க வந்து தியேட்டருக்கு போய் பார்த்திருப்பீங்க. தியேட்டர்ல என்ன பண்ணிருப்பீங்க? சீட்ல உட்கார்ந்துருப்பீங்க, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டிருப்பீங்க, ஸ்கிரீனை பார்த்திருப்பீங்க. சோ இதெல்லாம் வந்து யூஐ. நீங்க இன்டராக்ட் பண்ணுவீங்களா அது கூட? ஓகேவா? இதுதான் உங்களோட யூஐ. யூஎக்ஸ்ங்கிறது நீங்க இப்ப சொன்னீங்களா சூப்பரா இருந்துச்சு. அப்போ அங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுதான் ஒரு நல்ல யூஎக்ஸ். அங்க ஆவேசம் இதுல வந்து நீங்க ஃபுல்லா சிரிச்சிருப்பீங்க, கத்தி இருப்பீங்க. அவங்க எடுத்த அந்த சீனை வந்து உங்களுக்கு அழுக வந்திருக்கும். அந்த லாஸ்ட்ல சொல்லுவார்ல, எனக்கு உண்மையில யாருக்கு அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அதுதான் அங்க உள்ள யூஎக்ஸ். சோ அப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா, யூஐங்கிறது நீங்க வந்து பாக்குறது தியேட்டர்ல நீங்க பாக்குற மூவி. யூஎக்ஸ்ங்கிறது பின்னாடி நடக்கிற வேலைகள். கரெக்டா? இது ரெண்டும் சேர்ந்துதான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்டா வருது. அப்போ யூஐல வேலை பார்த்தது யாரு? தியேட்டர்ல வேலை பார்த்தவங்க. சீட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்கிரீன் மாட்டிருப்பாங்க, பாப்கார்ன் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து யூஐ டிசைனர்ஸ். யூஎக்ஸ் டிசைனர்ஸ் யாரு அப்படின்னா, இந்த யாரா இருக்கு, நீங்க ஒரு கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கலாம். மூவில பின்னாடி நடக்கிறது தான் யூஎக்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்ப யூஎக்ஸ் டிசைனர்ஸ் இதுல யாரா இருப்பாங்க? ஹீரோவா இருக்கலாம், Actors, directors. ஹீரோயின் இருக்கலாம். சூப்பர் சூப்பர். ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கலாம், கோரியோகிராஃபர் இருப்பாங்க. இந்த யூஎக்ஸ் இவங்க தான் யூஎக்ஸ் டிசைனர்ஸ். இவங்க இந்த யூஎக்ஸ் டிசைனர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு இதை பண்ணி கொடுக்காங்க. அதை யூஐ டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணி நம்மளுக்கு வந்து அழகா கொடுக்காங்க. ஓகேவா? இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் யூஐ இருக்கு. ஒன்னு கிராஃபிக்கல் யூஐ, வாய்ஸ் யூஐ, இன்னொன்னு கெஸ்டர் பேஸ்ட் யூஐ. கிராஃபிக்கல் யூஐனா நம்ம நார்மலா யூஸ் பண்றோம். இப்போ கூட நீங்க போன்ல வந்து ஜாயின் பட்டன் அமைக்கி தான் உள்ள வந்திருப்பீங்க, கோடு மீட்டிங் கோட் டைப் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். கரெக்டா? பட்டன் அமைக்கிருப்பீங்க, இதெல்லாம் கிராஃபிக் இன்டர்ஃபேஸ். இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஓபன் பண்ணி பார்ப்பீங்க, கமெண்ட் பட்டன் அமைக்குவீங்க. ஸோ இது கிராஃபிக்கல். வாய்ஸ் யூஐக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னோன்னே வந்து கூகுள் வந்து ஓப்பன் ஆகி என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குமா உங்களுக்கு? அதுதான் வாய்ஸ் இன்டர்ஃபேஸ். வாய்ஸ் இன்டர்ஃபேஸ்க்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னா சொல்லுங்க. என்னப்பா? அலெக்சா. அலெக்சா. சூப்பர். அலெக்சா இருக்கு. ஆக்சுவலி இப்ப எல்லா சிரி கரெக்ட். எல்லாத்துலயுமே நமக்கு வந்து வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு கூகுள்லயே நம்ம சைட்ல பார்த்தோம்னா வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சர்ச்ல, யூடியூப்ல வந்துட்டு எல்லா இதுலயுமே வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் வந்தாச்சு. கெஸ்டர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களோட கெஸ்டரை யூஸ் பண்ணி நீங்க அந்த இன்டர்ஃபேஸ் கூட இன்டராக்ட் பண்ணுவீங்க. அதாவது அந்த பட்டன்ஸோ இல்ல எலமெண்ட்ஸோ நீங்க யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரொம்ப இது வந்து விஷன் ப்ரோ போட்டிருக்கேன், அது ஆப்பிளோடது. இன்னொன்னு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேமரால சிலருக்கு வந்து கெஸ்டர் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யாராவது பாத்திருக்கீங்களா? கையை காட்டினோடனே போட்டோ எடுக்கும், கையை ரைஸ் பண்ணோம்னா போட்டோ எடுக்கும். பாத்திருக்கீங்களா யாராவது? ஃபார்ம் நம்ம ஓபன் பண்ணி காட்டினோம்னா அது கிளிக் பண்ணும், ஏன்னா அது ரெகக்னைஸ் பண்ணும். சூப்பர். அதுதான் வந்து கெஸ்டர் பேஸ்ட் யூஐ. நான் ரொம்ப ஸ்பீடா போறேனா இல்ல கரெக்ட் இது ஓகே தானா? ஓகே தானே? நம்ம வந்து யூஐ யூஎக்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? எல்லாரும் யூஐ யூஎக்ஸ் டிசைனிங் பார்த்திருப்போம். ஆனா ஐஎக்ஸ்டின்னு வந்து உங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க என்னடா புதுசா ஐஎக்ஸ்டின்னு ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். ஆக்சுவலா ஒரு 2013 2010 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யூஎக்ஸுக்கு தனியா ஹையர் பண்ணுவாங்க, யூஐக்கு தனியா ஹையர் பண்ணுவாங்க. ஐஎக்ஸ்டி டிசைனர்னு ஒரு தனி டிசைனர் இருப்பாங்க. ஐஎக்ஸ்டி அப்படின்னா இன்டராக்ஷன் டிசைன். இது வந்து நம்ம வெப் இதுல வந்து இன்டர்ஃபேஸ் கூட நம்ம எப்படி இன்டராக்ட் பண்றோம், லைக் ஒயர் ஃப்ரேம் எந்த ஃப்ளோல அது போகணும் அப்படிங்கிறத பண்றதுக்குன்னு பர்டிகுலரா இருந்ததுதான் ஐஎக்ஸ்டி. ஸோ யூஎக்ஸ் டிசைனர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ரிசர்ச் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஐஎக்ஸ்டி டிசைனர் அது எந்த ஃப்ளோல போகணும், யாரு எப்படி பண்ணணும், எங்க கிளிக் பண்ணா எங்க மாறணும், இதெல்லாம் பண்ணி ஒரு யூஐ டிசைனர்கிட்ட கொடுப்பாங்க.
யூஐ டிசைனர் அது ஒரு அழகான ஆப்பாவோ வெப்சைட்டாவோ கலர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டிசைனா வந்து கொடுப்பாங்க. ஆனா வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து ஐஎக்ஸ்டி வந்து நம்ம யாருமே யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா வந்து ஐஎக்ஸ்டி டிசைனிங் வந்து ஹேண்டில் பண்றது வந்து மோஸ்டா வந்து இப்போ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான் ஹேண்டில் பண்றாங்க. அதனால ஐஎக்ஸ்டிக்கு தனியா வந்து யாரும் ஹையர் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து இந்த ஐஸ்பர்க் இருக்குல்ல, இதுதான். வெளியே தெரிகிறது நீங்க பாக்குறது எல்லாம் யூஐ, உள்ள நடக்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு யூஎக்ஸ். இந்த யூஎக்ஸ்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு ஒரு என்ன ஏதாவது நிறைய ஐடியா பிச் பண்ணுவாங்க. ஒரு யூஎக்ஸ் டீம்ல ஒரு யூஎக்ஸ் டிசைனர் இருக்க மாட்டாங்க, நிறைய யூஎக்ஸ் டிசைனர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒவ்வொரு சஜஷன்ஸ் வரும். அது இது பண்ணுவாங்க. நிறைய மக்களை கூப்பிட்டு இதை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இதுல என்னெல்லாம் மாத்தணும்னு சர்வே எடுப்பாங்க. ரீசெண்டா வந்து நம்ம ரேபிடோ ஓலாலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. ஒரு 5 கூப்பிட்டு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, உங்களுக்கு என்ன இது பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் சர்வே எடுத்தாங்க. பட் ஆக்சுவலி இது பெரிய பிரச்சனையா போச்சு. எல்லா டிரைவர்ஸும் இருந்து கத்தி அந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஆச்சு. அதே மாதிரி யூஐ அப்படிங்கறது வெளியே இது பண்றது. நீங்க கலர் தியரி, என்ன கலர் நம்ம வெப்சைட் ஆர் ஆப்புக்கு கொடுக்கணும், நம்ம டைப்போகிராஃபி, என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் டைப் ஃபேஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோட்டோடைப்பிங் டூல் ஃபிக்மா அதெல்லாம் வரும். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க ஃபிக்மா தான் வந்து யூஐ யூஎக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, ஃபிக்மா படிச்சிட்டோம்னா நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பா இல்ல. ஃபிக்மாங்கிறது யூஐ யூஎக்ஸ்ல வெறும் 1% தான். அது ஒரு சாஃப்ட்வேர், சின்ன சாஃப்ட்வேர். யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்கிறது ஒரு பெரிய கடல். ஓகேவா? யூஎக்ஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சதா, யூஐனா என்ன யூஎக்ஸ்னா என்ன அப்படின்னு. யூஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை பத்தி ரிசர்ச் பண்ணி மத்த நிறைய சுத்தி இருக்கவங்கள்ட்ட வந்து சர்வே எடுத்து ஃபீட்பேக் கேட்டு இது பண்றதுதான் யூஎக்ஸ். யூஐங்கிறது அந்த சர்வே எடுத்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த சொல்யூஷன் சேர்க்கிறதா. ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது. எதுல பிரேக் ஆகுது, எந்த இதுல விட்டேன் ஞாபகம் இருக்கா? எது வரைக்கும் கேட்டது? இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, இது முடிஞ்சு. இதுல இருந்து இது வந்து அந்த யூஎக்ஸ்ங்கிறது ஒரு ப்ராப்ளம், அதாவது பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் எப்படிலாம் கொண்டு வரலாம்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சொல்யூஷனா ஒரு டிசைனா ப்ரொடியூஸ் பண்றதா யூஐ. இந்த இதுதான் ஒரு கெச்சப் பாட்டில். கரெக்டா? முன்னாடி வந்து கெச்சப் பாட்டில் இப்படி இருந்தது, நிறைய பிராண்ட்ல வந்து இப்பவும் கெச்சப் பாட்டில் இப்படிதான் இருக்கு. இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கீங்க? நீங்க தான் வந்து எனக்கு இப்போ வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸ், என்னோட யூஎக்ஸ் டிசைனர்ஸ் இந்த மீட்டிங்ல இருக்க எல்லாரும், நான் உங்கள்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன், ஃபீட்பேக் கேட்கேன். இதுல என்ன, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற டொமேட்டோ கெச்சப்ல இது ஒரு கிளாஸ் பாட்டில், இதுல என்னெல்லாம் பிரச்சனை நினைக்கீங்க இருக்குன்னு நினைக்கீங்க? கீழே விழுந்தா உடஞ்சிரும். சூப்பர், கீழே விழுந்தா உடஞ்சிரும். வேற? கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியாது. குட். வேற? இன்னொன்னு பாத்திருக்கீங்களா, சில டைம் வந்து கிளாக் ஆயிரும், அதாவது அடைச்சுக்கும். நீங்க ரொம்ப இப்படி ஃபோர்ஸா தட்டினாதான் கீழே கொட்டும், அப்படி கீழே விழும்போது தெரிச்சிரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இதுல. சோ இந்த இதுல ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்சோமா, நம்ம யார் இங்க? யூஎக்ஸ் டிசைனர்ஸ். யூஎக்ஸ் டிசைனர் அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். அந்த சொல்யூஷன் தான் இப்போ இருக்கிற புது மாடல்ல இருக்க இந்த ஸ்குவீஸ் பண்ற கெச்சப். இதுல வந்து கீழே விழுந்தா இது உடையாது, லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே அந்த குட்டி ஹோல்ல கரெக்டா நமக்கு எவ்வளவு வேணுமோ ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு யூஎக்ஸ் டிசைனரோட ரிசர்ச்சரோட வேலை. என்ன பிரச்சனை இருக்கோ கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன். நீங்க ஐடி ஜாபுக்கு போன பிறகு சில ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும். எப்படின்னா, நீங்க எனக்கு டிசைன்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சோட்டா பீம் வச்சுக்கோங்களேன்.
சோட்டா பீம் வந்து எத்தனை வயசு பையங்க எல்லாம் பார்ப்பாங்க? ஒரு 5 to 12 பார்ப்பாங்களா? 3 to 12 பார்ப்பாங்க ஏஜ் கேட்டகரி. இதுதான் என்னோட வந்து ஏஜ் கேட்டகரி, இவங்களதான் என் ஆடியன்ஸ் யூசர், இவங்கள நான் டார்கெட் பண்றேன். ஆனா என்ன பண்ணாலுமே இந்த வயசுல இருக்க பசங்க வந்து என் கார்ட்டூன் சோட்டா பீமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அந்த உங்க கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கொண்டு வர கிளையண்டோட பிரச்சனையா இருக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் அவங்க பார்க்க மாட்டேங்காங்க, அவங்களுக்கு வந்து லாகின் பண்ணி உள்ள, அந்த சின்ன பசங்களுக்கு லாகின் பண்ணி உள்ள போறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், அது வந்து ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் விடாம இருக்கலாம், அந்த பசங்க ரொம்ப பார்க்கலாம், இல்ல அவங்களுக்கு நெட்வொர்க் அவைலபிலிட்டி இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்க கொஞ்சம் பசங்களை கேட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்க, அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. சில பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல கார்ட்டூனே பிடிக்காம இருக்கலாம், இல்லைன்னா சோட்டா பீம் பிடிக்காம வேற அவங்க சின்சான் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது பண்றதுதான் வந்து யூசர் ரிசர்ச். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம், இல்ல டைம் இருந்தா எண்ட் ஆஃப் த செஷன்ல கூட பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ யூஎக்ஸ் யூஐனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? யாராவது டவுட் இருந்தா கேளுங்க, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன், பேசிக். இது தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே தானே? போலாமா நெக்ஸ்ட் ஒன்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் போலாம்னா. ஓகே டன். ஒரு சின்ன கொஸ்டின் உங்க எல்லாருக்கும், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ரோடு போகுது. ஆனா அந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்க ரோடு குட்டி ரோடு, சீக்கிரம் போயிடலாம் அந்த ரோட்ல போனா. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, மழை பெஞ்சு அந்த ரோடு ஃபுல்லா சகதி ஆயிட்டு. நீங்க ஒயிட் கலர்ல ஷூ போட்டிருக்கீங்க, இது ஒண்ணு. ஆனா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்கு, அது வந்து சுத்தி போகணும், ரொம்ப நேரம் ஆகும். ஆனா வந்து அந்த வழியா போனா உங்க ஷூ வந்து ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேவா? இப்ப நீங்க எந்த இதை சூஸ் பண்ணுவீங்க, எந்த வழியை சூஸ் பண்ணுவீங்க? சீக்கிரமா போனா ஒயிட் ஷூ அழுக்காயிரும், ஆனா லேட்டா போனோம்னா நம்ம வந்து கரெக்டா வந்து ஷூவோட பத்திரமா போலாம். எதை சூஸ் பண்ணுவீங்க? லாங் வே சூஸ் பண்ணுவீங்களா? ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க லாங் வே சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆயிரும், ஆனா நம்ம சீக்கிரமா போகணுமா? இதுதான் ஒரு பேட் யூஐ அண்ட் யூஎக்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த லாங் வே வந்து நல்ல ரோட் இருக்கா, அது வந்து யூஐ எக்ஸாம்பிள். ஸோ அவுட்டர் வந்து அழகா இருக்கு, நீட்டா இருக்கு, யூஐ. சீக்கிரமா வந்து நம்மளால நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியுது, அது யூஎக்ஸ். ஓகேவா? இந்த யூஎக்ஸ்ல நல்ல ரோடு இல்லை, அதாவது இந்த ஷார்டஸ்ட் பாத்துல குட் ரோடு இல்லை. ஸோ யூஎக்ஸ் இருக்கு, ஆனா இங்க யூஐ இல்லை. அதே தான் நீங்க லாங் ரோட்ல பாத்தீங்கன்னா யூஐ இருக்கு, ஆனா நம்மளால சீக்கிரமா போக முடியல, ஸோ யூஎக்ஸ் லேக் ஆகுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, தி யூஐ அண்ட் யூஎக்ஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த டிசைன் காயின். ஓகேவா? அதாவது யூஎக்ஸ் இல்லாம யூஐ இயங்காது, யூஐ இல்லாம யூஎக்ஸ் இயங்காது. இதோட சொல்யூஷன் நம்மளுக்கு என்னவா இருக்கலாம்? எனி சஜஷன்ஸ்? இந்த பாத்வே வந்து நம்ம எப்படி மாத்தினா நம்மளால சீக்கிரமா போலாம்? வேற ஷூ போட்டு போலாம். கரெக்ட். ஆனா நம்ம யூசரை போய் ஷூவை மாத்துங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம தான். நீங்க கேட்ட கொஸ்டின் ஒண்ணு கரெக்ட், நல்ல கொஸ்டின். இதுல என்ன இதுனா, யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வந்து யூசரை வந்து குழப்பம் அடையவோ இல்ல நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுக்கு அதை எப்படி பெட்டரா கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா யூசருக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னு தெரியாது, அவங்களுக்கு யூஸ் பண்ண மட்டும்தான் தெரியும். நம்ம யூஐஎக்ஸ் டிசைனர் தான் அவங்களுக்கு என்ன தேவைன்னு பிடிச்சு அதை ப்ரொவைட் பண்ணும். பட் தட்ஸ் a குட் ஆன்சர். வேற ஏதாவது? சூப்பர், எக்ஸாக்ட்லி அதுதான் கரெக்ட் ஆன்சர். நீங்க அங்க ரோடு போட்டீங்களா லாங் டிஸ்டன்ஸுக்கு, அந்த ரோட தூக்கி நீங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு போட்டா பிரச்சனை இல்லையா? அப்போ ஒரு நல்ல யூஐயும் நல்ல யூஎக்ஸையும் மெர்ஜ் பண்றோம். தட்ஸ் a குட் யூஐஎக்ஸ். சூப்பர். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒயர் ஃப்ரேமிங். ஒயர் ஃப்ரேமிங் அப்படின்னா என்ன? இந்த யூசர் ரிசர்ச் முடிஞ்ச பிறகு வந்து நமக்கு வந்து என்னென்ன வேணும், ஒரு வெப்சைட்ல வந்து எங்க க்ளோஸ் பட்டன் இருக்கணும், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கமெண்ட் ஐகான் இருக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுதான் வந்து ஒயர் ஃப்ரேமிங்.
ஸோ இதை வச்சு ஒரு பேஜ்ல இருந்து எங்க கிளிக் பண்ணா எங்க போகணும் அதெல்லாம் பண்ணலாம். இதுல வந்து 3 டைப் இருக்கு. லோ ஃபீ ஒய்எஃப்எம். ஃபீ அப்படிங்கிறது ஃபெடிலிட்டின்னு சொல்லுவாங்க. லோ ஃபெடிலிட்டி ஒய்எஃப்எம், மிட் ஃபெடிலிட்டி ஒய்எஃப்எம் அண்ட் ஹை ஃபெடிலிட்டி ஒய்எஃப்எம். லோ ஃபெடிலிட்டி ஒய்எஃப்எம்னா ஒரு டிராயிங்கோ ஸ்கெட்சிங்கோ, இப்போ நீங்க என் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க, பக்கத்துல வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க, நான் உங்களை டக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு ஆப்புக்கு வந்து ஒயர் ஃப்ரேம் வரைங்க அப்படின்னு சொன்னேன்னா வரைவீங்களா? நோட்லயே வரைவீங்க. அதுதான் லோ ஃபெடிலிட்டி ஒயர் ஃப்ரேம். இதை வந்து நீங்க ஒரு பேப்பர்ல வரையலாம், இல்ல கலர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வரைவீங்க. இதுல வந்து ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. பாக்ஸ் இருக்கும், ஸ்கிரிப்லிங் இருக்கும். அது வந்து வரைஞ்ச அந்த டிசைனருக்கு மட்டும்தான் தெரியும். இங்க ஏதோ வரும், அங்க ஏதோ டெக்ஸ்ட் வரும், இது மட்டும்தான் தெரியும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டீடைல் இல்லாத ஒரு பேஸ் தான் வந்து லோ ஃபெடிலிட்டி ஒய்எஃப்எம். இதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி வர்றதுதான் மிட் ஃபெடிலிட்டி ஒய்எஃப்எம். இதுல என்ன இருக்குன்னா, இதுல இந்த இந்த பாக்ஸ்க்குள்ள மெனு வரும். இந்த இதுல எனக்கு ஒரு எக்ஸன் இருந்தா வந்து அது யூஸ்வலா வந்து இமேஜை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு இமேஜ் வரணும், இந்த இடத்துல எனக்கு லைக்ஸ் ஷோ பண்ணும், இங்க வந்து எனக்கு ஷேர் எத்தனை ஷேர் ஆயிருக்குன்னு ஷோ பண்ணும், இங்க கமெண்ட்ஸ் காட்டணும். இதெல்லாம் வந்து மிட் ஃபெடிலிட்டி. ஆனா இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஐக்கானும் இருக்காது, இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். ஆனா என்ன விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்காது. ஆனா இதுல கொஞ்சம் லோ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேமை காட்டிலும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர்டும் ஷேப்ஸும் இருக்கிறது தான் மிட் ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம். அண்ட் ஹை ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம். ஹை ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு எப்படி சொல்லலாம், மிட் ஃபிடிலிட்டி பார்த்தோமா, ஸ்ட்ரக்சர் இருந்தது, இங்க லைக் வரணும் அப்படின்னு. இங்க வந்து அந்த லைக் எங்க இருக்கு, என்ன கலர்ல கொஞ்சம் வரணும், அந்த மாதிரி பேசிக்கா கொஞ்சம் ஃபில் பண்ணிருப்பாங்க, ஐகான் அதெல்லாம் போட்டு. எல்லாரும் என்ன குழப்பமா இருப்பாங்க அப்படின்னா, ஹை ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் தான் ஃபைனல் டிசைன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுதான் இல்ல. ஹை ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம்ங்கிறது இந்த ஐகான்ஸ் வரணும், இந்த மாதிரி கலர்ஸ்ல இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறமும் ஒரு ஒயர் ஃப்ரேம் இருக்கு, அதுதான் நம்மளோட ஃபைனல் டிசைன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா அவங்க ஹை ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் தான் ஃபைனல் டிசைனே கன்சிடர் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? இதுல உங்களுக்கு நல்லா தெரியும். இது இன்னொன்னு என்னன்னா, லோ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம்ங்கிறது நீங்க பேப்பர்லயோ பென்லயோ போடுறது மட்டும்தான் இல்ல, நீங்க ஒரு பெயிண்ட் இருக்குல்ல, நம்ம லேப்டாப்ல எல்லாம் பெயிண்ட் இருக்கும்ல, அதுலயே நீங்க ஒயர் ஃப்ரேம் கூட வரைஞ்சாலும் அது லோ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் தான். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை, அங்கங்க கிறுக்கி வச்சிருக்காங்க, அங்கங்க பாக்ஸ் பாக்ஸா இருக்கு, ஒண்ணுமே புரியாது. மிட் ஃபிடிலிட்டி வந்து அதோட கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து மெனு வரும், இந்த லோ ஃபிடிலிட்டியோட சென்டர்ல இருக்க பாக்ஸ்ல லோகோ வரணும். ஸோ இதுல கொஞ்சம் டீடைல்ஸ் வரும். இதுல இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம், ஒரு கிராஃபிக் டிசைன் எல்லாம் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வர்றதுதான் ஹை ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம். ஆனா நான் சொன்னேன்ல, ஹை ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் நீங்க ஃபைனல் டிசைன் நினைக்கலாம், ஆனா ஃபைனல் டிசைன் வந்து வேற இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், லிங்க்டின் ஐகான்லாம் கீழே இருக்கு. இங்க நிறைய ஸ்பேஸ் வந்து தேவையில்லாம இருக்கு, அது இது பண்ணிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப ஹைலைட்டடா தெரியல நேம், இங்க வந்து அது பார்த்த உடனே அவங்க நேம் தான் பெருசா தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிசைனே இல்லாத மாதிரி இருக்கு, பாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கு, இங்க ஐகான்லாம் வச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் டிசைன். எக்ஸாம்பிள் வந்து இது நான் போட்டு பார்த்தது என்னன்னா, ஒரு இன்ஸ்டாகிராமோட ஹோம் பேஜ்ல வந்து இது வந்து லோ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் மிட்டா வரைஞ்சது. இதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இது டிசைன் வந்து இந்த டிசைன். ஸோ ஒன்று பண்ணலாம், நீங்க வந்து ஏதோ ஒரு லாகின் பேஜோ ஏதோ ஒரு இதோட லோஃபி சாரி இதுல ப்ரோட்டோடைப் இருக்கு, இது ஒயர் ஃப்ரேம், லோஃபி ஒயர் ஃப்ரேம் பண்றீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் டைம், 5 or 3 மினிட்ஸ் போதுமா? ஒரு பேஜ் பண்ணா போதும். நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா இருப்பீங்க, அதுல வந்து நீங்க ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினாலும் போட்டு பாருங்க. பண்றீங்களா ஆர் ஸ்கிப் பண்ணலாமா? பண்றேன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பண்ணலையா யாரும்? கேக்குதுல? ஓ சாரி, எனக்கு வந்து தெரியல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணது. ஸோ பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 6:35க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இதுல இருக்கு.
பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஷேர் நீங்க சாட்ல ஆட் பண்ணலாம் தானே? முடியாதா? ஒரு நிமிஷம் செக் பண்றேன். சாட்ல சென்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க வேணா கேமராவை ஆன் பண்ணி டிசைன் காட்டணும்னா காட்டுங்க, பட் இட்ஸ் நாட் நெசசரி. முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா போகலாம். ஓகேவா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கவங்க டவுன் பண்ணிக்கோங்க. முடிச்சிட்டீங்களா? போயிடலாம். கைஸ் ஒண்ணே ஒண்ணு சொல்லி, எப்பவுமே வந்து அன்மியூட் பண்ணி கனெக்ஷனோ கம்யூனிகேஷனுக்கோ நம்ம வந்து என்ன பண்ணுறது. ஏன்னா வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறோம் ஒரு காலேஜ் படிக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து நமக்கு எதுவும் தெரியாது, வெளி உலகமே தெரியாது. பட் நீங்க கம்யூனிகேஷன் ஒரு சீனியர்ஸ் கூட, உங்க காலேஜ் சீனியரோ ஆர் வெளியே வந்து இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க வரேன், வேற இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கூடயோ எப்பவுமே நீங்க டச் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ யாருமே ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு அட்டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். நானே இப்போ பேசுறேன் அப்படின்னா ஒரு நேம் அப்ப யுவர் வில் பி ரெஜிஸ்டர்ட் மை மைண்ட். ஓகேவா?
அப்போ நீங்க வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கல, இல்ல நீங்க தேடல, உங்களுக்கு ஸ்டக் ஆயிருக்கீங்க, அடுத்து உங்களுக்கு லைஃப் தெரியல. அப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ஆப் மூலமா நீங்க உங்க கூட கம்யூனிகேட் பண்ண நம்ம வந்து எப்பவுமே பயப்படக்கூடாது. ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் அது வந்து தப்பே கிடையாது. அது வந்து correct. So, நீங்க எப்பவுமே வந்து எதுக்கும் பயப்படவும் கூடாது, கூச்சப்படக்கூடாது. லைக் சொல்லுங்க என்னாச்சு? வாய்ஸ் பிரேக் ஆகுது வாய்ஸ். இப்போ இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே. அதான் நீங்க வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கோ இல்ல சீனியர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் கூட ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கோ வந்து யோசிக்க கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும். நான் என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் லிங்க்டின் ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்களா? உங்க காலேஜ்ல சொல்லியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா காலேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு யூஸ்னஸ் தெரியாது. பட் கண்டிப்பா காலேஜ் முடிச்ச பிறகு அதுலதான் உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அந்த ஆப்ல அப்படின்னு தெரியும். நீங்க ஒரு பண்ணது சின்ன அச்சீவ்மெண்டா கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா, இதை கூட நீங்க எடுத்து லிங்க்டின்ல ஷேர் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, யூஐயூஎக்ஸ்ல வேற யாராவது ப்ரொஃபஷனல்னா ஹையரிங் மேனேஜர் அந்த மாதிரி இருக்கவங்க, அவங்க வந்து யூஐயூஎக்ஸ்ல இப்படிலாம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. சிலர் வந்து அங்க வேகன்சி இருக்கும்போது உங்களை வந்து இப்படி எங்களுக்கு வேகன்சி இருக்கு வரீங்களான்னு கூட கேட்போம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்க இருந்தனாலும் வரலாம். நம்ம வந்து அங்க இதெல்லாம் போஸ்ட் பண்ணுமா, என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சோம்னா அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம சொல்லுவோம்ல கிரிஞ்சு பண்றோம் அப்படின்னு, நம்ம லிங்க்டின்ல வந்து கிரிஞ்சு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்ல வந்து ரொம்ப டிமாண்ட். இந்தியன் ஜாப் மார்க்கெட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் யூஎஸ் ஜாப் மார்க்கெட். யூஎஸ் ஜாப் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா இந்தியன் ஜாப் மார்க்கெட்டும் டவுன் ஆயிரும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து கெயின் பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மார்க்அப். மார்க்அப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டிசைன் பண்ணுவீங்க போட்டோஷாப்ல, ஏதோ ஒரு டிசைன் சும்மா பண்ணி வச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அடிடாஸோட லோகோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிடாஸ் லோகோ டிசைன் பண்ண கிராஃபிக் டிசைனர் வந்து கொண்டு போய் காட்டுறாரு. அவருக்கு வந்து அது எப்படி, கிளையண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது அடிடாஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா, இந்த லோகோ வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கிராஃபிக் டிசைனர் என்ன பண்றான், உண்மையிலே அந்த லோகோ வந்து ஒரு டிஷர்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு கொண்டு போய் காட்டுறான். அப்பந்தான் அந்த ஓனருக்கும் ஓகே இது வந்து வச்சா நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து மார்க்அப். ஒரு விஷுவல் டிசைனை வந்து உண்மையான நீங்க எந்த ப்ராடக்ட்டுக்கு அதை ஒர்க் பண்றீங்களோ அதை ஷோகேஸ் பண்ணி காட்டுறதுதான் வந்து மார்க்அப். உங்களுக்கு நான் என்னோட டிசைன் ஓப்பன் பண்ணி வைக்க அது லோட் ஆக லேட் ஆகும், அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இதான் மார்க்அப். மார்க்அப் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, மார்க்அப் பண்ணா வந்து காஸ்ட் வந்து லாஸ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம். ஏன்னா நீங்க ஐகானோ இல்ல ஒரு டிசைனோ, ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸுல கூட டிசைன் இருக்கு, ரெட் இருக்கு, ஜிப்பர் ஒயிட்டா வருது, ஹேண்ட்ல ஏதோ ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் இருக்கு, கிராஃபிக் டிசைன் இருக்கு. ஸோ இந்த டிசைனை வந்து நீங்க ஒரு மார்க்அப்ல ட்ரை பண்ணாம ரியாலிட்டியில வந்து லான்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேளை ஃபெயில் ஆயிட்டுனா நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும். பிரிண்டிங் சார்ஜ் இருக்கு, பிரிண்ட் பண்றதுல ஒர்க்கர்ஸ் சார்ஜ் இருக்கு, டிசைன் பண்ண கிராஃபிக் டிசைனருக்கு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கடைசியில வந்து பிரிண்ட் பண்ண பிறகு டிசைன் பிடிக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இதை வந்து சால்வ் பண்ண வந்ததுதான் மார்க்அப். ஸோ பண்ண டிசைனை நம்ம என்ன ப்ராடக்ட் ஒர்க் பண்றோம், லைக் நான் வந்து இப்போ ஒரு கிராஃபிக் டிசைன் வந்து ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் பண்றேன் அப்படின்னா அதே சிமிலர் ட்ரெஸ்ல நம்ம அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி காட்டுறது தான் மார்க்அப். ஓகேவா? இதனால வந்து காஸ்ட் வந்து நமக்கு வந்து லாஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ ப்ரோட்டோடைப் வந்து நம்ம ஃபிக்மா தெரியும்ல எல்லாருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபிக்மா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ ஃபிக்மா தான் வந்து சூப்பர். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனா எனக்கு யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்கன்னு தான் இதுல பார்க்க முடியல. ஓகே, ஃபிக்மா வந்து ஒரு ப்ரோட்டோடைப் டிசைனிங் அண்ட் ப்ரோட்டோடைப் சாஃப்ட்வேர் தான். அது வந்து நம்ம ரொம்ப யூஐக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம், பட் யூஎக்ஸ்க்கு பெருசா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஃபிக்ஜாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க ஃபிக்மா லாகின் பண்ணோடனே ஒரு சைட்ல வந்து இருக்கும் ஃபிக்ஜாம் ரைட் எண்ட்ல மேல, அதுல வந்து நம்ம நிறைய யூஎக்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். சரி, ஓப்பன் ஆயிட்டு. இது நான் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் தான், ஸோ காட்டுறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுல இன்னொன்னு, நீங்க ஏதாவது இன்டர்ன்ஷிப்லயோ
வேற யாருக்கோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சில டைம் உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். என்னன்னா நீங்க ப்ராஜெக்ட்னு அதை நினைச்சு பப்ளிக் இதுல ஷேர் பண்ணிடுவீங்க. அதுல சிலர் இமேஜஸ் இருக்கும். நான் டிஸ்க்ளோஷர்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும். ஹேங் ஆகுது. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? ஸோ இது வந்து நான் ஒரு சாரி பிஸ்னஸ் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்றாங்க. லைக் தென்காசி வில்லேஜுக்குள்ள அவங்களுக்கு பண்ண ஒரு லோகோ. ஸோ இதுதான் லோகோ. அவங்களுக்கு இது வந்து ஒரு கார்ட்லயோ இதுலயோ பிரிண்ட் பண்றாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் இங்க வந்து விசிபிளா இருக்கா உங்களுக்கு? அந்த டேக்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அவங்க ஒரு சாரிக்கு ஒரு டேக் போடுறாங்கன்னா அவங்க லோகோவை பிரிண்ட் பண்ணா அந்த லோகோ வந்து அதுல இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரொவைட் பண்றதா மார்க்அப். ஆக்சுவலி இது ஒரு மார்க்அப், டேகோட மார்க்அப். இப்போ நீங்க ஒண்ணு பாக்கீங்கல்ல, இந்த இது நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் யூஐவிஎக்ஸ்லயே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி, இதை வந்து கைட்லைன் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த இதை இது பண்ணி நீங்க பிகான்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும், ஆப்பும் இருக்கு. அது வந்து டிசைனர்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்றது. அதுல இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்து அவங்களா வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அந்த இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மார்க்அப். கேக்குதுல? கேட்கலன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோடனே கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாருமே கண்டிப்பா ஃபில் பண்ணிருப்பீங்க. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோடனே யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் சப்மிட்டட்னு இன்னொரு பேஜுக்கு போகுமா? அப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகணும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணா அந்த பேஜ் போகணும், பேக் கிளிக் பண்ணா திரும்ப ஃபார்முக்கு போகணும். இதெல்லாம் வந்து பண்றதுதான் ப்ரோட்டோடைப். அதாவது அந்த பட்டன்ல இருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி நம்ம அடுத்த பேஜ்ல கனெக்ட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மோஸ்டா பார்ப்போம்னு நினைக்கிறேன். நாளைக்கு டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம இது பார்ப்போம். ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து ஃபிக்மாவும் அடோபி எக்ஸ்டி அண்ட் விக்ஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபிக்மா தான் ஆனா மோஸ்டா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஃபிக்மா வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் டூல். நீங்க வந்து என்னதான் டிசைன் பண்ணிட்டு சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணா கூட நீங்க அடுத்த தடவை எடுக்கும் போது நீங்க எங்க விட்டு போனீங்களோ அங்கேயே இருக்கும். இன்னொன்னு, நான் வந்து ஒர்க் பண்றது வந்து கொஞ்சம் ரிமோட் ஏரியா தான். நான் அடிக்கடி பிளேஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிக்னல் இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் நெட் கனெக்ட் பண்ணேன்னா நான் ஆஃப்லைன்ல ஒர்க் ஆனது ஃபுல்லா கிளவுட்ல வந்து திரும்ப லோட் ஆயிரும். ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ணது ஃபுல்லா ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணாலும் நான் அந்த ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ண எல்லாமே எங்க விட்டேனோ அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிக்மால. இன்னொன்னு வந்து நீங்க கூட யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் பண்றாங்க, உங்க டீம்ல வேற மெம்பர் இருக்காங்கன்னா அவங்கள நீங்க ஒர்க் பண்ற அதே பேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் பேஜ்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரு மீட்லயோ டிஸ்கார்ட்ல கனெக்ட் பண்ணியோ பேசி வந்து அதுல ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபீச்சர். இன்னொன்னு ஏஐ. ஏஐ வந்து யூஐல வந்து இப்ப புதுசா நிறைய இதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஏஐ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஏஐயோட வந்து பிளகின்ஸ் வந்து ஃபிக்மால வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. அது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால நிறைய யூஐஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து ஃபிக்மா இது பண்றாங்க. ஸோ அண்ட் ஃபிக்மா வந்து அடிக்கடி வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசா ஏதாவது கொண்டு வந்துட்டு இதுதான் உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னா யூஎக்ஸ். ஃபிக்மா வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கானா அவன் என்ன பண்ணுவான், ஃபிக்மால வந்து கொஞ்சம் யூஐஎக்ஸ் டிசைனர்ஸ் வச்சிருப்பான். அவங்களுக்கு கூப்பிட்டு இது பண்ணுவான். உங்களுக்கு என்ன இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கீங்க, எப்படி இருந்தா ஈஸியா இருக்கும்னு நினைக்கீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த டிசைனர்ஸ்ட கேட்டு இது பண்ணுவான். ஸோ அந்த ஃபிக்மாவோட யூஎக்ஸ் டிசைனர்ஸ் யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து பண்ணி கொடுக்கறதா அப்டேட். இப்போ நீங்க எல்லாருமே போன் ஆர் டெஸ்க்டாப்ல வந்து இருக்கீங்கல்ல, உங்களோட ஆப்பிள்
ஸ்டோர் ஆர் பார்த்துட்டு எனக்கு என்ன வருதுன்னு யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க.